ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நேற்று நம்ம போட்ட வீடியோவை தொடர்ந்து ஒரு மண்டேலா டிசைன் பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு பிகினருக்காக ஒரு வீடியோ தான், சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக இருக்கிறதுனால சில இடங்களில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப டைம் எடுக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நான் அந்த கேப் வச்சு ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி வச்சு உங்களுக்கு வரையணும்னு நினச்சேன். வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அதனால் நெக்ஸ்ட்டு ஏதோ ஷார்ட்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். ஒரு மூடி எடுத்துகிட்டு அதுக்கு சுற்றி நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பிகினருக்கான ஒரு டிப்பு தான். நம்ம அடுத்தால நம்ம கொஞ்சம் போட பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சர்க்கிள் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு உள்ளே ஒரு சின்ன லோட்டஸ் கொடுக்குறேன். இந்த லோட்டஸ் கட் ஒர்க் மாதிரிலாம் கொடுக்கல, நார்மலாக நம்ம போடுற ஒரு லோட்டஸ் தான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டர் பேஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த சர்க்கிள் ஈவனாக போட்டுக்கோங்க. நான் ஒரு சைடு கொஞ்சம் அகலமாக, ஒரு சைடு கொஞ்சம் குறுகலாக போட்டிருக்கேன். அதனால் எனக்கு அந்த சைடு கொஞ்சம் பெட்டல்ஸ் குறுகலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு டாட்டாக வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் போட்டுட்டு அதை சுற்றி நான் உள்ளே போல்டு ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். அதாவது உள்ளே ஃபில்லிங் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அடிக்கடி கோனோட டிப்பை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கும்போது கோனோட டிப்பு வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. அது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உள்ளே அந்த டிப்பு நமக்கு வளைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கரெக்டாகவே ஃபில் ஆக மாட்டேங்குது. அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஏன் அந்த பெண்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம மெஹந்தி பாக்ஸ் வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் தான் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க மெஹந்தி கோனை. அதில் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். என்னோடய மெஹந்தி கோன் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில கோன் வளைஞ்சிருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது வேறு கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது நல்ல வளைஞ்ச மாதிரியே இருக்கும். நமக்கு போடும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளே ஃபில்லிங் கொடுத்தாச்சு. கொடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தால ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கும்போது இல்லை போல்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதை சுற்றி ஒரு லைன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். அந்த டிசைன் செப்பரேட்டாக நமக்கு தெரியும். நான் இப்போ கையை எடுக்காமலே போட்டுட்டேன். கொஞ்சம் கோனலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதி வரைஞ்சிக்கோங்க. பாதி சைடு வரைஞ்சிட்டு அடுத்த பாதி வைங்க. இல்லை நம்ம கை ஷேக் ஆகாமல் இருக்குன்னா ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா ஷேக் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம ரெகுலராக போட்டு பார்த்துட்டே இருந்தால் அந்த ஷேக்கிங்லாம் இருக்காது, ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாதியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது பிகினருக்கானது உள்ளது தான், ஈஸியாக போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஹேண்ட் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நான் போட்ட இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சுற்றி ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த ஹம்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க சர்க்கிளை சுற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈவனாக பர்ஃபெக்டாக வரும். அதை பார்த்துக்கோங்க. இந்த ஹம்ஸ் போட்டுட்டு நான் சுற்றி 4 லோட்டஸும் டியர் ட்ராப்ஸும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த டிசைன் ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் நான் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக உள்ளங்கைக்கு அளவாக போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி சென்டர் டிசைனு, அடுத்து மண்டேலா டிசைன்லாம் நம்ம ஒரே சர்க்கிளில் மட்டும்தான் போடணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சதுரமான ஒரு ஷேப் எடுத்து அதில் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் டபுள் லேயர் போட்டிருக்கேன், ஸ்கொயர் டைப்பு. இது ரொம்ப ஈஸி. இதில் நான் ஸ்வஸ்திக் டிசைன் வரும் பார்த்தீங்களா பார்டரில், அதை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த சென்டர் டிசைன் நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும், இந்த டிசைன் தான் கொடுக்கணும்னு கிடையாது. அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இதில் எந்த டிசைன்னாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்து அதில் நம்ம ஹம்ஸ் வர மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் நம்மளுடைய சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பாக்ஸ் உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 4 கார்னர்லேயும் ஒரு
ஒரு சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஸ்வஸ்திக் டிசைன் தான் இது. இது ஆல்ரெடி நம்ம பார்டர் டிசைன்லலாம் பார்த்துருக்கோம். அதே ஃபார்மேட்டில் தான் நான் இதை ஃபில் பண்ணுறேன். ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு லைன் பக்கத்துலேருந்து வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போவே அந்த ஸ்வஸ்திக்கோட லைன்ஸ் தெரியுது. அப்படி இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக இதை போல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இன்னுமே அக்யூரேட்டாக தெரியும். நீங்களும் ஓனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றையும் வச்சு ஒரு ஸ்கொயர் போட்டு அதில் வேறு ஏதாவது டிசைன் வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள ஹம்ஸு ஸ்வேர்ல் அந்த மாதிரி கொடுத்து கூட பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கப்புறமா வெளியில் ஃபுல்லாக நான் போல்டு பண்ணிடுறேன். அந்த பாக்ஸை ஃபுல்லாக போல்டு பண்ணிவிட்டு வெளியில் ஹம்ஸும் அந்த வெயின்ஸும் கொடுத்துட்டு நான் கொடுத்து உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக போட வரல அப்படின்னா ஒரு டாட் வச்சு ஒரு மேலேயும் கீழேயும் இந்த மெகந்தி கோனை வச்சு நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. போட போட வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் எவ்வளோ ஸ்பீட் பண்ண முடியுமோ அந்த சிம்பிள் டிசைனெல்லாம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அந்த ஒரு எந்த ஷேப்பில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அதை ஒவ்வொன்றும் டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்பீட் பண்ணால் அதிலேயே பார்த்துக்குவீங்க. ஏன்னா ரொம்ப வீடியோவும் லோட் ஆகிறதுக்கு நேராகும். அப்புறம் என்ன ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நானே அது என்னெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இந்த ஷேப் ஒரு அருங்கோணம் மாதிரி, அதாவது 6 பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கேன். ஹெக்ஸடன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பு. ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் நான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் டபுள் லேயர் கொடுத்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லைனரும் நான் கொடுத்துக்கிறேன். இப்படி எந்த ஷேப்லனாலும் ட்ரையாங்கிளில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கல. ஆனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் எதுனாலும் நம்ம சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் சென்டர் சர்க்கிள் தான் போடுவாங்க. இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 3 லைன் போட்டுட்டு உள்ளே ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு நான் முடிக்கிறேன். அடிக்கடி கோனையும் நீங்கள் டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. சின்ன ஃப்ளவர் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம கோனை ஹேண்டில் பண்ண நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர் கை எடுக்காமலே தான் போடுறேன். இந்த மாதிரி நமக்கு போட வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸுக்கு மேலே போடாமல் இருந்தேன். ஆனாலுமே இப்போ கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால் ரெகுலராக போடுங்க. போட தான் வரும். போட்டுட்டு அதை நீங்களும் ஒரு கையில் போட்டு பழகுங்க. இப்போ ஒரு சென்டர் டிசைன் இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண டிசைனை வச்சே நீங்கள் ஒரு ஹேண்டை ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வரல, நம்ம லேட் ஆகுதுங்கிறதுனால நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். நீங்களும் ஏதாவது கொடுத்துருக்க டிசைனை ஃபில் பண்ணி அந்த ரெஃபரன்ஸுக்கு வேணால் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நிறைய சிம்பிள் ஹேண்ட் டிசைன் போட்டிங்கன்னா நமக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி இப்போ ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம கையில் போட நமக்குமே ஈஸியாக வந்துடும். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு பாருங்கள், அம்மாக்கெல்லாம் போட்டு பாருங்கள். அப்படி போடும்போது நமக்கும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி அந்த டிசைனை சுற்றி நான் ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு 6 சைடு இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சைட்லேயும் நான் சர்க்கிள் போட்டு சுற்றி ஹம்ஸும் அந்த ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொடுத்துட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெறும் சர்க்கிள் போட்டு சுற்றி ஹம்ஸ் கொடுத்து அந்த வெயின்ஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள்.
நம்ம மேலே போட்டு முடிச்சாச்சு அந்த சர்க்கிள் டிசைனு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உள்ளே லோட்டஸ் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துட்டு வெளியில் வந்து எலிஃபெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். பேபி எலிஃபெண்ட் மாதிரி. நீங்கள் அதுக்கு எலிஃபெண்ட்டுக்கு மேலே ஒரு கொடை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் அந்த கேப் அதிகமாக இல்லை, அதனால் நான் சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டபுள் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸ்லாண்டிங் லைனு அந்த மாதிரிலாம் போடும்போது நம்மளோட ரைட் ஹேண்டில் சுண்டு விரலை அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலையும் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுட்டு போட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு போட்டுக்கலாம். அல்லது லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ரைட் ஹேண்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும்போது நமக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர், அதாவது இது லோட்டஸ் மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி நான் டிசைன் பண்ணுறேன், கர்வ் மாதிரி கொடுத்து. அந்த இருக்கிற ஸ்பேஸுக்கு தக்க மாதிரி நீங்கள் ஒரு பெட்டல்ஸ் எத்தனை ஃப்ளவர் வருதோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 4 ஃப்ளவர் போட்டு சென்டரில் ஒரு நான் ஸ்வேர்ல் மாதிரி கொடுத்தேன். இது சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், சின்ன சர்க்கிள் மாதிரியும். இப்போ கிட்ஸுக்கெலாம் போட்டோன்னா குட்டியோண்டு தான் கை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன டிசைனாக செலக்ட் பண்ணி போடுங்க. இப்போது இதை சுற்றி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃப்ளவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் லோட்டஸ் மாதிரி கொடுக்கலாம், பேபி எலிஃபெண்ட் கொடுக்கலாம், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம பார்டர் டிசைன் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு வாரம் போடாதனால அவங்களும் டல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். போட்டு பார்க்க தான் வரும். அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதை உள்ளாக ஃபில்லிங் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் ஹம்ஸ் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த 4 ஃப்ளவர் வர்றதுக்கு நேராக நான் 4 எலிஃபெண்ட் வரைஞ்சிருக்கேன். அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளு. இந்த எலிஃபெண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதோ ஹம்ஸ் கொடுத்து ஒரு பார்டர் டிசைன் ஸ்வேர்ல் கொடுத்து ஹம்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லை லோட்டஸும் கொடுக்கலாம். நான் கொடுத்துட்டு அந்த கேப்பில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எலிஃபெண்ட் கொடுத்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த எலிஃபெண்ட்டுக்கு பக்கத்தில் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் நீங்கள் லோட்டஸ் கூட கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அல்லது ஸ்வேர்ல் கொடுத்து ஹம்ஸ் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லை டாட் மாதிரி வைக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொன்று வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைனு. ஒரு ஸ்வேர்ல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்து போல்டு பண்ணிவிட்டு அடுத்தால ஹம்ஸ் கொடுத்து டாட் வைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் இந்த டிசைன் போடலாம். லாஸ்ட்டாக ஒரு டிசைன், சூப்பரான ஒரு டிசைன் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா மினி ரோஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம் ஃப்ளவர் டிசைனில், அதுதான் நான் போடுறேன். நீங்கள் குட்டியாக போட்டிங்களாலும் போடலாம், பெருசாக போடுறா இருந்தாலும் போடலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு சர்க்கிள் ஸ்வேர்ல் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி 3 பெட்டல் வர மாதிரி, ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி போடுங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல போட்டதுக்கு மிடில்லேருந்து அடுத்த பெட்டலுக்கு மிடில், இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் செய்கிறது பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். இது மினி ரோஸ் தான், நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவரும் நான் போடுறேன். ஒரு ஸ்வேர்ல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்வேர்லை சுற்றி ஒரு 3 பெட்டல் வர மாதிரி, அந்த ஒவ்வொரு பெட்டலும் இன்னொன்றுலேருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு நான் போடும்போதே தெரியும். அடுத்த லேயரும் அப்படி தான், ஒன்றுக்கு பாதியிலேருந்து இன்னொரு லேயர், இன்னொரு பாதியிலேருந்து அடுத்த லேயர், இந்த மாதிரி போடணும். இது வந்து போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 3 ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு 3 ஃப்ளவர் வந்து போட்டுட்டு
அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து எவ்வளோ பெட்டல் கொடுத்தனாலும் நம்ம பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்ன ஃப்ளவர் வர மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக மெஹந்தி போட்டு பழகுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை கைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என் நம்பர் நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்லேருந்து லாஸ்ட் ஃப்ளவர்லேருந்து இந்த ஃப்ளவர் வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா கொஞ்சம் கேப் அதிகமாக தெரியுது. நீங்கள் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நீங்கள் இந்த சர்க்கிளையே என்ன பண்ணலான்னா செக்குடு மாதிரி போட்டு நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோன்னு பண்ணேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டேன். நான் சர்க்கிள் போட்டு செக்குடு போட்டுட்டேன். செக்குடு போட்டு அதை டியர் ட்ராப்ஸ் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். வெளியில் நான் வந்து வெயின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து கையில் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஃபிங்கர் டிசைனு. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.